இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியுங்க. அல்லா கிட்ட போனா அன்பா இருக்கணும், ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும், ஏழ்மலையான் கிட்ட போனா நேர்மையா இருக்கணும், இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும் தான் இருக்கணும், இல்லனா செத்து போயிடுவேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிராவல் டு ஸ்பாட். நம்ம இன்னைக்கு அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற சங்கரலிங்க சாமி திருக்கோவில் படித்துறையில் எடுத்த படங்கள் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க. இப்போ நம்ம சங்கரலிங்க சாமி திருக்கோவில் படித்துறைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். போகிற வழிகள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் செடி கொடிகள் மரங்கள்லாம் பச்சை பச்சையாக அழகாக இருக்குங்க. இங்கே ஒரு குட்டி வாய்க்கால் ஓடுதுங்க, பாருங்களேன், பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இந்த கோவில் தாங்க சங்கரலிங்க சாமி திருக்கோவில். நம்ம இப்போ படித்துறைக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. வாங்க அங்கே போயிட்டு அங்கே எடுத்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. முரளி சார் நடிப்பில் 1998ஆம் ஆண்டு வெளிவந்த தினந்தோறும் படத்தில் பஞ்சாயத்து காட்சிகள் முழுவதுமே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. பிள்ளைங்கிட்ட என்னப்பா கேலி பேச்சு வேண்டி கிடக்கு? படிக்க போற பிள்ளைங்கிட்ட என்ன கிண்டலுங்கிறேன்? அவங்கள பார்த்தா படிக்க போற பிள்ளைங்க வரை தெரிஞ்சது, நடிக்க போற பிள்ளைங்க வரை தெரிஞ்சது. என் தங்கச்சி. அடுத்து முரளி சார் நடிப்பில் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த பூமணி படத்தில் தேவானி மேடம் இந்த ஆற்றுல தாங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. முரளி சார் மாடு பிடிச்சிட்டு வருவாருங்க. அவர் வரதை பார்த்துட்டு தேவானி மேடம் அவங்க சேலையை ஆற்றுல விட்டுருவாங்க. முரளி சார் வேட்டி கொடுப்பாருங்க. அந்த காட்சிகள் இந்த சங்கரலிங்க சாமி படித்துறையில் தாங்க எடுத்திருக்காங்க. பார்த்திபன் சார் விமல் சார் நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த ஜன்னலோரம் படத்தில் என்னடி என்னடி ஓவியமே உன்னை வரைந்தது யார் அப்படிங்கிற பாட்டில் ஆட்டுக்குட்டிகள் பஸ்ஸை வழிமுறைக்கிற மாதிரி காட்சிகள் இந்த அரச மரத்துக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அரச மரம், இந்த ரோடெல்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அடுத்து இதே பாடல் காட்சிகளில் இந்த சங்கரலிங்க சாமி படித்துறையில் விமல் சார் துணி துவைக்க வருவாருங்க. ஹீரோயினி மேடம் அதுக்கு முன்னாடி துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடம் இதுதாங்க. அடுத்து தனுஷ் சார் ஜெனிலியா மேடம் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளிவந்த உத்தமபுத்திரன் படத்தில் கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே அப்படிங்கிற பாட்டில் சில காட்சிகள் இந்த பாறைகள் கிட்ட தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து சியான் விக்ரம் சார் நடிப்பில் ஹரிசார் இயக்கத்தில் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த சாமி திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம எஸ்கேனா அனு மேடம், ஐஸ்வர்யா மேடம், சமுத்திரகனி சார், பாரதிராஜா சார், நட்டி சார், சூரி சார், யோகி பாபு சார், மைனாக்கா மற்றும் பலர் இணைந்து நடித்து பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. துளசி மாங்கனி கிட்ட எங்கள் அண்ணன் ஒன்று தான் லவ் பண்ணுறாருன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த படித்துறையில் உட்காந்து தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. கலெக்டர் ஆகணும்னு எனக்கு கலெக்டர் ஆகணும், சைரன் வச்ச ஜீப்ல வரணும். சரி விடு, அது ஒரு லூஸ் அன்கண்டிஷனல் லவ். அது இதே படத்தில் மாங்கனி படித்துறையில் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்கே என்ன வந்து தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட பேசி விட்டு வந்திருக்கேன், இனிமேல் எது பிரச்சனை நடக்காதுன்னு பேசிகிட்டு இருப்பாருங்க. அந்த காட்சிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே படித்துறையில் தாங்க எடுத்திருக்காங்க. பண்ணி விட்டு வந்திருக்கேன், இனிமே எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ பாட்டு துளசிட்டு எதுவும் கேட்டு வைக்காத, கோச்சுக்கோ. அடுத்து இதே படத்தில் அண்ணே எங்கள் அண்ணே அப்படிங்கிற பாட்டில் ஒரு காட்சி இந்த ஆலமரத்துக்கிட்ட எஸ்கே அண்ணாவும் துளசியும் பைக்கில் வருவாங்க. அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து 1991ஆம் ஆண்டு பாரதிராஜா சார் இயக்கத்தில் வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து படத்தில் சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே அப்படிங்கிற பாட்டில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க.
அடுத்து சுந்தர் சி சார் பூனம் போஜா மேடம் நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளிவந்த முத்தன கத்திரிக்கா திரைப்படத்தில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அதிகாரி குடும்பத்தோட வந்த உடனே ஆட்டம் பாட்டம்னு நம்ம மாச காமிச்சு மெரல வச்சிடணும். தடுப்பணை கட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் பார்வையிட இந்த சங்கரலிங்கசாமி படுத்துறைக்கு வருவாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அரச மரத்துக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. என்னடா வெத்து வெட்டுங்க 1000 வாலா பட்டாசு வச்சுக்கிறான். இவ்வளோ பண்ணிட்டு பட்டாசம் மறந்துட்டோம் பாத்தியா. விடிவி கணேஷ் சார் பட்டாசு வைக்கும்போது அதிகாரிங்க பட்டாசு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் இது கேட்காம பட்டாசு வச்சு விட்ருவாருங்க. இந்த மரியாதையை பார்த்து அதிகாரிங்க ஃபேமிலிக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. பட்டாசு வெடிச்சதும் அவங்க மூச்சோட ரொம்பவே சிரமப்படுவாங்க. அந்த காட்சிகள் இந்த அரச மரத்துக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. மாலையை போட்டுருந்தோமா? போற போகல மாலையை தான் போட்டு அனுப்பணும் போல. ஐயா என்னையாச்சு? அதிகாரிங்க குடும்பத்தையே சுந்தர்சி சார் மெடிசன் கொடுத்து காப்பாற்றிடுவாருங்க. விடிவி கணேஷ் சார் போட்ட பிளானில் சுந்தர்சி சார் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அந்த காட்சிகளில் கட்சி கொடி கட்டி இந்த இடத்த அழகாவே காட்டியிருப்பாங்க. தெரியும் போன மாசம் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல நம்ம மீட் பண்ணும்போது இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் சார். டைமுக்கு கடவுள் மாதிரி வந்த டெல்லிக்கே போகாம பேப்பர் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு. அடுத்து 2018ஆம் ஆண்டு உதயநிதி சார், நமிதா பிரமோத் மேடம், சமுத்திரகனி சார், பார்வதி நாயர் மேடம் மற்றும் பலர் இணைந்து நடித்த நிமிர் படத்தில் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் முழுவதும் இந்த சங்கரலிங்கசாமி படுத்துறையில் தாங்க எடுத்திருக்காங்க. நான் நேஷனல் செல்வம் சந்தை கடையில் வச்சு நீ அடிச்சது என்னதான் உன்னை திருப்பி அடிக்கிற வரைக்கும். சமுத்திரகனி சார் அடிக்க உதயநிதி சாரும் MS பாஸ்கர் சாரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஆலமரத்து வழியாக தாங்க வேகமாக நடந்து வருவாங்க. அந்த காட்சிகளில் இந்த ஆலமரத்தையும் இந்த இடத்தையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அடுத்து சமுத்திரகனி சார் இந்த அரச மரத்துக்கு கீழே தாங்க நின்றுட்டு இருப்பாரு. அந்த காட்சிகள் இந்த அரச மரம் பக்கத்தில் டீ கடை இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்கிற மாதிரியும் செட்டு போட்டு தாங்க அந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் இந்த கல் மண்டபத்தை பெயிண்ட் அடித்து அழகாகவே காட்டியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சங்கரலிங்கசாமி படுத்துறையில் எடுத்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் காட்சிகளோடு ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏதாவது திரைப்படங்கள் நான் மறந்துருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.